பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வசனம் மகிமைப்படுவதாக. 2 நாளாகமம் முதல் அதிகாரம் 7வது வசனம். 2 Chronicles chapter 1:7. அந்த ராத்திரியில் தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னத்தில் கேள் என்றார். எனக்கு பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் கர்த்தர் நம்மளோடு பேசணும்னு நினைக்கிறோம். ஆணுடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம், பாடணும்னு நினைக்கிறோம். அதுவும் சிலருக்கு வேலைக்கு போயிட்டு வேலையிலேருந்து கிளம்பும்போது நிறைய ஜெபிக்கணும், ஊழியம் செய்யணும், பாட்டு பண்ண நினைப்பாங்க. ஆனால் அவங்க என்றைக்கு நினைக்கிறாங்கன்னு அதை செயல்படுத்தவே முடியாது. அது சில ஊழியர்கள் இருப்பாங்க, கர்த்தருக்காக நம்ம எதையாவது சாதிக்கணும் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது ஆப்போசிட்டாகவே முடியும். அதனால தான் அப்போ ரெண்டத்தை நினைக்கவே வேண்டாம், அப்போவே ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் வேலையில் இருக்கும்போதே ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ வேலையிலேருந்து கிளம்ப போகிறீங்க, என்ன 5 to 10 minutes இப்போயே உங்கள் மைண்டில் வந்துருச்சு, ஜெபிக்கணுன்ற மைண்ட் வந்துருச்சு, ஜெபிக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்படியே வீட்டில் போனால் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அந்த ரசனை மாறவே மாறாது. அப்போது சாலமன் ஆண்டவர் சமூகத்தில் நீ விரும்புகிறத கேளுன்னு சொல்லி கர்த்தர் அவரை பார்த்து கேட்டதுக்கு ஒரு காரணம், அங்கே சாலமன் ஆசீர்வாதத்துக்கு முன்பாக கர்த்தரின் சன்னதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தி பலியிட்டேன்னு சொல்லி பார்க்குறோம். இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் 1000 ஸ்தோத்திர பலியை பலியிடுறாங்க. 1000 ஸ்தோத்திர பலியில் படிச்சுட்டா உடனே நமக்கு நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் 1000 ஸ்தோத்திர பலி புக்கு 1000 முறை 1,00,000 முறை முடித்தாலும் உங்களுக்கு ஒன்றும் வர போகிறது கிடையாது. என்ன செய்யணும் தெரியுங்களா? நம்மையே ஒப்பு கொடுக்கணும். நம்மையே அவர் எதிர்பார்க்குறாரு. அது என்ன, நம்ம பைபிள் படிச்சுட்டா சரியா, பாட்டு பண்ண சரியாயிடும் அப்படிலாம் இல்லை. அது நமக்கு ஜஸ்ட் ஒரு ஊன்றுகோல். ஆனால் இந்த இடத்துல அதுக்கு முந்தின அவசியங்களை பார்த்திங்கன்னா, தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கீரியாத்யாரீமிலிருந்து அதை கொண்டு வந்தான். கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்தில் பண்ணின தேவனுடைய ஆசரிப்பு கூடம் அங்கே இருந்தது. ஊரின் புத்திரனாகிய ஊரின் குமாரன் பெஸ்லெயேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடம் அங்கே கர்த்தரின் வாசலுக்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள். அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடத்துக்கு முன்பாக கர்த்தரின் சன்னதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தையும் 1000 சர்வாங்க தகனமும் செலுத்தி பலியிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். யார் இந்த வேலைகளை செய்கிறார்களோ அவர்களோட கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். நிறைய நேரங்கள் நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தருக்கண்டு காணிக்கை கொடுத்தா, கர்த்தருக்கண்டு தசமம் கொடுத்துட்டா, கர்த்தருக்கண்டு ஸ்பான்சர் பண்ணும்போது, அதில் உற்சாகம் நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது நடக்கப்படுற சம்பவங்களை கர்த்தர் பேசுகிறத நான் பார்த்துருக்கிறேன். அந்த தரிசனங்களும் சொப்பனங்களும் கர்த்தர் நமக்கு அழகாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நிறைய நேரத்தில் அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு விஷயம், இந்த சம்பவத்தை குறித்து ஒருத்தரோட என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு சொப்பனம் பார்க்கணும், தரிசனம் பார்க்கணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு டாக்டர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 years பேக், 17 years பேக் இருக்கும். அந்த டைமில் எனக்கு கூட அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சில ஆலோசனையை சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப வசதி படைத்தவர்கள், நிறையா இருக்குது. அவங்க ஜென்ரேஷன்ஸில் நிறைய பேர் டாக்டர்ஸ் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டாங்க. சில ஆலோசனைகள் சொன்னேன், ஃபாலோ பண்ணாங்க. இன்றைக்கி நல்ல லெவலில் அவங்களுடைய லெவல் கர்த்தருடைய கிருபையால் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. நிறைய தரிசனங்கள் பார்த்தாங்க, சொப்பனம் பார்த்தாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, அவங்க அதை கீழ்ப்படுகிறாங்க, கர்த்தருக்கென்று பலி செலுத்துவதில் சரிப்படுத்திக் கொள்கிறாங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய தரிசனம் நமக்கு வேணும், நம்மளும் அதான் செய்யணும். ஆபிராம் பாருங்கள், ஆபிராம் கர்த்தருக்கென்று பலி செலுத்துகிறார். அது சாயங்கால வேலையில் அது பலி செலுத்தும் போது காகங்கள் அந்த இறைச்சியை சாப்பிட ஆரம்பிக்குது. அந்த காகங்களை துரத்துறார். காகங்களை துரத்தின உடனே 430 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கப்படுற சம்பவங்களை கர்த்தர் அப்பொழுது பேசுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நீங்கள் கர்த்தருக்கென்று பலி செலுத்த வச்சுருக்கிறீங்க. இப்போது நீங்கள் ஒரு காணிக்கையை வச்சுருக்கீங்களோ, இல்லை தசமாக வச்சுருக்கீங்களோ, இல்லை ஏதாவது ஒன்று கர்த்தருக்கென்று வச்சுருக்கிறீங்க. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது, இந்த ஃபங்க்ஷனு, இல்லை இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை இவங்களுக்கு இதை பண்ணணும், அதை செய்யணும், எதுவாக இருக்கட்டுங்க. இப்போ கூட தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் 3000 ரூபா பணம் கொடுத்தாங்க. அதில் கூட சிலர் தசமாக கொடுத்தாங்க. எல்லோரும் கொடுக்கல, ஒரு சிலர் கொடுத்தாங்க. அதில் பாருங்கள், அந்த ஒரு சிலருக்கு யார் கொடுத்தாங்களோ அதை நோட் பண்ணியிருந்தேன். அவங்க குடும்பத்தில் சில அற்புதங்கள் நடந்துச்சு, சில அதிசயங்கள் நடந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க, கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு இதெல்லாம் இதாகிடுச்சு அப்படின்னாங்க. கர்த்தருக்கென்று கொடுத்ததுனால அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு தெரியாமல் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சில நன்மைகள் நடந்தது என்கிட்ட சொல்கிறாங்க. நான் அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டேன். நிறைய பேருக்கு இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு அது வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். கர்த்தருக்கென்று நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் காணிக்கை கொடுக்கல, தசமாக கொடுக்கல, எப்படி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க முடியும்? கர்த்தர் உங்களோட கூட பேசணும்னு நினச்சேன்னு எப்படி ஆஸ்வதிக்க முடியும்? சின்ன விஷயத்தில் நம்ம உண்மையாக இல்லை அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கிற ஒரு 100, 200, 500, 1000 கர்த்தருக்குன்னு உண்மையாக ஒத்தமாக இல்லைன்னா, 5000, 10,000 உண்மையாக ஒத்தமாக இல்லைன்னா,
இன்றைக்கி ஒரு 50,000 1,00,000 உங்களுக்கு உண்மையாக உத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் நம்பி எப்படி கோடிகளில் தருவார்? உங்கள் நம்பி எப்படி பெரிய காரியங்களை செய்வார்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்போது அந்த ராத்திரிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாக நீ விரும்புகிறது கேள் அப்படின்னு சொல்கிறாருல்ல. இன்றைக்கி இந்த தினத்தில் கூட நாம் சரியாய் கர்த்தருக்கென்று பலி செலுத்துவதில் ஆயத்தமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், இது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் சரியாக இருங்க. கர்த்தர் மேன்மையாக நான் சொல்லி நிரப்புவார். அன்பு தகப்பனே, தேவனுடைய சமாதானம் கூட இருந்து நன்மை செய்யட்டும், அற்புதமாக நடத்தும், இறக்க மாட்ட ஆசுதி பரிசுப்படுத்தும். இயேசுவின் பிதாவே, ஆமென்.